ஃபேமிலியோட பாருங்கள். ஹீரோயின் செம்ம அழகாக இருந்தாங்க, சூப்பராக இருந்தது. ஹீரோ ஆக்டிங் ஃபன்னியாக இருந்தது. காஸ்ட் பார்க்காம லவ் பண்ணுங்க, அதான் சொல்கிறாங்க. நல்லா இருந்துச்சு ப்ரோ. நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக கேஸ்ட்டை பற்றி பேசுகிறாங்க, எல்லாமே நல்லா இருந்துச்சு. டைலாக்ஸ்லாம் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோதான். ஃபேமிலி மூவிஸ் தான், ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் மூவி தான். எல்லாம் ஜாலியாக இருந்தால் உங்கள் அப்பா கேரக்டர் சூப்பராக இருந்து. எல்லாமே ஓகே, நல்லா போச்சு, சூப்பராக இருந்துச்சு. மியூசிக்லாம் வேறு லெவல். மியூசிக், ஜோக்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி நைஸ், எல்லாமே நல்லா இருந்துச்சு. குட் மூவிஸ் தான், ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் மூவி தான். ஒரு படம் ப்ரோ, ஜாலியாக இருந்துச்சு. ஜாலியாக இல்லை, அதான் இந்த கேஸ்ட்டு எல்லாம் முக்கியம் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி அந்த மாதிரி இது வந்து ஃபன்னாக எடுத்துருக்காங்க. ரொம்ப ராவாக இல்லாமல் ஜாலியாக இருந்துச்சு. ஒரு மாதிரி பார்க்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் என்ஜாய் பண்ணுற மாதிரி சூப்பராக இருந்துச்சு படம், ஜாலியாக. ரோஜா மேம் எல்லாம் நல்லா நடிச்சிருக்காங்க. எல்லாம் எல்லாமே பக்காவாக இருக்குது. சொல்ல லேக்லாம் எதுவும் இல்லை, ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோடு என்ஜாய் பண்ண. மற்ற எனக்கு காமெடி எல்லாமே ஒர்க் ஆச்சு. கோபி ஆக்டிங் தான் சூப்பராக இருந்துச்சு. அந்த காமெடி, மியூசிக் எல்லாம் சில் தான், எதுவும் குறை சொல்கிற மாதிரி இல்லை. மியூசிக் இருக்க வேண்டியது நல்லா கரெக்டாக இருந்துச்சு. மியூசிக்காக ப்ரோ பயங்கரமாக இருந்துச்சு ப்ரோ படம். புரியல ப்ரோ. அங்கே வந்துன்னா மெசேஜ் சொல்லுவாங்கன்னா, அப்பா அம்மா பார்த்த பொண்ணே கல்யாணம் பண்ணிக்கங்க, அதுவும் அப்பா அம்மா பொண்ணை பிடிச்ச பொண்ணே கல்யாணம் பண்ணிக்கங்கன்றாங்க. நம்மளுக்கு பிடிச்ச பொண்ணும் அப்பா அம்மாவுக்கு பிடிச்ச பொண்ணும் ஒரே மாதிரி இருக்கணுன்ற மாரி. இப்போ இருக்கிற சில பொண்ணுங்கள்லாம் வந்து மாறாதுங்க. இது நான் சொல்கிறதா இஷ்டம், நான் சொல்கிறதா இதுன்னு அப்படின்னு பண்ணியிருப்பாங்க. இப்போ அதெல்லாம் பண்ணாதீங்க, அந்த பொண்ணை பிடிச்ச மாரி, உங்களுக்கு பிடிச்ச மாரி இருந்தாலும் வீட்டுக்கு ஏற்ற மாரி மாற்றிக்கிங்க அப்படின்ற மாரி பேசுகிறாங்க. அவ்வளோதான். ஆமாம் ப்ரோ. இப்போ எப்படின்னாச்சிங்க, நான் பிடிச்சது தான் சட்டன்ற மாரிலாம் இருக்கக்கூடாது. தனித்தனியாக இப்போ நம்மளுக்கு பிடிச்சா நம்மளும் வாழ போகிறோம், நம்ம வீட்டில் இருக்கிறவங்களாம் சேர்ந்து வாழ போகிறோம். ஜாயின்ட் ஃபேமிலிக்காக ஏற்ற மாரி ப்ரோ. இப்போ வீட்டில் கேட்குற பசங்க, வீட்டு சொல்கிற பேச்சு கேட்குற பசங்க வந்து மற்ற இது எப்படி சொல்கிறதுனா, மற்ற பொண்ணுங்க வந்து பார்க்குற பொண்ணுங்களாம் வந்து வீட்டு சொல்கிறதே கேட்காதுங்க. அந்த வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாற்றுறது தான் இருக்குது அப்படின்ற மாரி காட்டியிருக்காங்க. அவ்வளோதான். எப்படி சொல்கிறது புரியல ப்ரோ. ஃபேமிலியோட பார்க்கலாம் ப்ரோ. என்ன ஒன்றுனா, நம்ம எப்படி நம்ம பண்ணுறோமோ அதே தான் வீட்டுக்கு பண்ணலாம். இல்லை, வீட்டை பற்றி சொல்லி லவ் பண்ணுங்க அப்படின்ற மாரி பேசியிருக்காங்க. அவ்வளோதான். ஓகே. மியூசிக் பரவாயில்ல ப்ரோ, அவ்வளோ இதுவும் இல்லை. மற்றபடி மியூசிக் இன்னும் நல்லா இருந்தால் நல்லா இருந்திருக்குன்னு தோணுது. மற்றபடி படம் எங்கேஜிங்காக தான் போகுது. மற்ற அந்த இதுவெல்லாம் இல்லை ப்ரோ. எல்லாம் லாஸ்ட் சீன் தான் இன்னும் பயங்கரமாக. லாஸ்ட் ஆஃப் தான் வந்து விறுவிறுன்னு போகிற மாரி இருக்குது. எப்படின்னா சொட்டத்தல்ல எண்ணெய் ஊற்றுற மாரி இது சர்ன்னு போகுது. லாஸ்ட் ஆஃப் தான் நல்லா இருக்குது. படம் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. எல்லா ஃப்ரேம்லேயும் ரொம்ப அழகாக வந்திருக்காங்க மேம். என்ன எண்ட் ஆஃப் த டே வந்து கேஸ்ட் எதுவும் முக்கியம் இல்லை. ஸோ லைக் நல்ல மனுஷங்க தான் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாரி, நல்லா இருக்குங்க. ஃபேமிலியோடு போய் பார்க்கலாம். சூப்பர். ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. படம் நல்லா இருந்துச்சு. ஸோ லைக் வந்து இப்போது இந்த ஜென்ரேஷன் லவ் அண்ட் லைக் அந்த ஃபேமிலி இஷ்யூஸ் எல்லாம் இருக்குல்ல, ஸோ அது எல்லாத்தையும் சொல்கிற மாதிரி ஒரு நல்ல படமாக இருந்துச்சு. ஸோ லவ் பற்றி தான். ஸோ லைக் ரெண்டு கேஸ்ட் டூ டிஃப்ரெண்ட் கேஸ்ட் வந்து பேரண்ட்ஸ் மூலயமா எப்படி அக்செப்ட் பண்ணி லவ் வச்சு ஒன்று சேர்றது தான் லாஸ்ட்டில் எண்ட் ஸ்டோரியாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நல்ல ஒரு மெசேஜ் கன்வே பண்ணாங்க. அதுவும் இந்த ஜென்ரேஷன் லவ் வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி அது சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஃபேமிலியோடு வந்து பார்க்குற மாதிரி படம் தான். இல்லை, அங்கங்கே நிறையா ஃபன் இருந்துச்சு. ஃபன் கண்டென்ட் கொடுத்தாங்க. ஸோ லைக் ஃபுல்லாகவே எங்கேஜ்டாக தான் வச்சுக்கிற மாதிரி இருந்துச்சு. மியூசிக்கும் ஒரு லைக் ரொம்ப மியூசிக் இல்லை, பட் தேவையான இடத்துல வந்து கரெக்டாக வச்சுருந்தாங்க. எங்கேஜிங்காக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஓகே, படம் வந்து சூப்பராக இருக்குது. ஜாலியான ஒரு படம். ஒன்றும் இல்லை, அதான் பேரண்ட்ஸ் அந்த கேஸ்ட் விஷயம் இது பண்ணுமா, அவங்களை எப்படி கன்வின்ஸ் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப அதுக்குள்ளே ரொம்ப இன்டலெக்சுவலாக இல்லை வந்து ரொம்ப டீப்பாலாம் போகல. ஸோ அது பேஸ் தான். பட் அவங்க ஒரு 2 பேர் லவ்வர்ஸ்குள்ளே ஒரு லவ் ஜேர்னி தான். ஒரு ஜாலியான ஒரு படம், அவ்வளோதான். கண்டிப்பாக ஃபேமிலியோடு பார்க்கலாம்.
லேக் இல்லை ஆக்சுவலி வந்து ரொம்ப ஸ்டார்ட் டு எண்ட் ஒரே மீட்டரே போயிட்டு இருந்தது. பட் லாஸ்ட் 20 மினிட்ஸ் செம்ம பிளாஸ்ட். லேக்லாம் எனக்கு எதுவும் தெரியல. படத்தில் மெயின் சுவாரஸ்யம் வந்து சேட்டன் சார். ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஸ்டார்ட் டு எண்ட் இப்போ வரைக்கும் லாஸ்ட் வரைக்கும் பார்த்திங்கன்னா அவர் எங்கெங்கெல்லாம் வராரோ அங்கெங்கெல்லாம் ஃபுல் ஃபன்னு தான் இருக்குது. அதாவது சென்டிமெண்ட்டாக ஒரு விஷயம் சொல்ல போனால் கூட அதையுமே வந்து ஃபன்னாக மாற்றி ஜாலியாக இருந்துச்சு. அவரும் பாரி அவரோட கேரக்டர் வந்து ரொம்பவே கனெக்டிவாக நல்லா இருந்துச்சு. அப்பா பையன் கேரக்டர் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம். வீக்கெண்டுக்கு வந்து ஒரு ஜாலியான படம் வந்து பார்க்கலாம் அப்படின்னா ஆப்வியஸாக அன்பே டயானா. படம் ரொம்ப நல்லா இருந்தது. அன்பே டயானா கண்டிப்பாக தேட்டரில் வந்து பாருங்கள். ஒரு ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ் எனக்கு வந்து கொஞ்சம் ஒர்க் ஆகாத மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது, 10-15 மினிட்ஸு. பட் ஆனால் போக 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 எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது படம். ஏன் அப்படின்னா இன்டர்வல் வந்து கொஞ்சம் அன்யூஸ்வலாக ஃபீல் ஆச்சு. எல்லா படத்துலேயும் பொண்ணு பையன் லவ் பண்ணுவாங்க. பட் ஆனால் இதில் வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ணும்போது அந்த ஒரு சீன் நீங்கள் பாருங்கள். அது உங்களுக்கு நான் ஃபீல் பண்ணதை பண்ணிங்களான்னு நீங்களும் சொல்லுங்கள். பட் ஆனால் எனக்கு ரொம்ப படமாக ரொம்ப ஓவரால் பிடிச்சிருந்தது. ஜமாக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமே இல்லை. அதான் அதில் வந்து ரொம்ப இன்டென்ஸாக இருந்தது. இதில் வந்து ஃபன்னாக இருந்தது. அந்த இவரோட ஃபன் சைடு வந்து பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. யா இது கண்டிப்பாக 100% கமர்ஷியல் ஃபிலிம் தான். ஃபேமிலியோடு வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ஆமாம், எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும். லேக்லாம் எதுவுமே இல்லைங்க. ஃபஸ்ட் ஹாஃப் டக்குன்னு போயிடுச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ அதனால் லேகாக எனக்கு எதுவுமே ஃபீல் ஆகலை. கண்டிப்பாக ஃபேமிலியோடு வந்து பார்க்குற படம் தான். எல்லா ஃபேமிலியும் நடக்கிறது தான். பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. ஹீரோவோட அப்பாவாக பண்ணியிருக்காருல, அவரது பயங்கரமாக இருந்தது. காமெடியெல்லாம் ரொம்ப ஆர்கானிக்காக இருந்தது. எதுவுமே திணிச்ச மாதிரி இல்லை. ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மியூசிக்குமே நல்லா இருந்ததுங்க. சூப்பராக தான் இருந்தது. படம் நல்லா இருந்துச்சு. லைக் ரொம்ப நாள் கழிச்சு வந்து இந்த ஹீரோ வந்து கம்பேக் கொடுத்து பார்க்குறது வந்து லைக் இன்னும் வந்து பர்ஃபெக்டாக இருந்துச்சு. ஹீரோயின் ஆக்டிங், ஹீரோயின் வந்து புது ஹீரோயின், அதனால வந்து அவங்களோட ப்ளேவும் நல்லா இருந்துச்சு. ஹீரோயின் காம்பினேஷன் ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்துச்சு. லைக் மஸ்ட் வாட்ச் இன் தியேட்டர்ஸ். அதான் ஃபேமிலிக்காக தான் இந்த படமே. லைக் இன்டர் மேரேஜ் ஃபஸ்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் லைட்டாக லேக் ஆன மாதிரி இருந்துச்சு. இல்லை செகண்ட் ஹாஃப் வந்து செம்ம பிளாட் ட்விஸ்ட்டு, செம்ம ஃபன்னியாக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக நாங்களாம் சிரிச்சுட்டு தான் இருந்தோம். இன்டர்காஸ்ட் மேரேஜை வந்து லைக் எப்படி வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம், லைக் யங்கர்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்கணும். லைக் மேரேஜ்ன்றது வந்து ஒரு பர்சனல் லைஃப்பில் அவங்களோட தனிப்பட்ட ஹாப்பினஸ் அப்படின்றத வந்து அது வந்து அவங்களுக்கு வந்து நல்லா ஒரு கன்வே பண்ணியிருக்காங்க. அதனால் பேரண்ட்ஸ் அது வந்து நீங்கள் பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். அவங்க நடித்தது வந்து எல்லாமே அழகாக நடிச்சிருக்காங்க, நல்லா கன்வே பண்ணியிருக்காங்க. அது வந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும். 2 மணி நேரத்துக்கு ஓகே. ஆனால் ஃபஸ்ட் ஹாஃப் மட்டும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக எடுத்துருக்கலாம். இல்லை பர்ஃபெக்டாக இருக்குது. படம் எடுத்த வரைக்கும் பர்ஃபெக்டாக இருக்குது. ஆனால் வந்து ஃபஸ்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் லைட்டாக லேக் ஆன மாதிரி இருந்துச்சு, அவ்வளோதான். மியூசிக்லாம் எங்கெங்கே கரெக்டாக வைக்கணுமோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம சில படத்துலலாம் வந்து அப்படியே போட்டு பாட்டாக இருக்கிற மாதிரிலாம் இல்லாமல் பர்ஃபெக்டான இடத்துல எல்லாத்தையும் வச்சுருக்காங்க.